மனைவியுடைய பொறுப்பு என்ன? மனைவியுடைய பொறுப்பு எல்லா நிலைமையிலையும் அல்லாஹ் ரசூலுக்கு மாற்றம் அல்லாத காரியங்கள்ல எல்லா நிலைமையிலையும் கணவனுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறது மனைவியுடைய பொறுப்பு. கணவன் குடிக்காரராக இருக்கேலும், உதாரணத்துக்கு வச்சுக்கொள்ள, நான் உதாரணத்துக்கு சொல்றேன், கணவன் பாவத்தில் ஈடுபடுறார். ஆனா அதற்காக மனைவி கணவனுக்கு மாற்றம் செய்யலாம். கணவன் அல்லாஹ்க்கு மாற்றம் செய்யறார், அவர் தௌபா செஞ்சா அல்லாஹ் எல்லா பாவத்தையும் மன்னிச்சிடுவார். ஆனா மனைவி கணவனுக்கு கட்டுப்பட்டு தான் நடக்கும். கணவன் அல்லாஹ்க்கு மாற்றமா நடக்கிறார் என்று கணவனுக்கு மாற்றமா இவன் நடக்க இயலாது. அப்படி நடந்தா இவ குற்றவாளி. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, லா துஅத்தில் மர்அத்து ஹக்க ரப்பிஹா ஹத்தா துஅத்தி ஹக்க ஜௌஜிஹா. ஒரு மனைவி கணவன் பொறுப்பை நிறைவேற்றாத வரையில அல்லாஹ்ட பொறுப்பை நிறைவேற்றிய பெண்ணாக முடியாது என்றார். எவ்வளவு தான் தொழுது ஓதி நோன்பு பிடிச்சு கொண்ட ஒரு பெண் இருந்தாலும் கணவனை திருப்தி படுத்தாம ஒரு பெண் சொர்க்கம் போக இயலாது. ஒரு சஹாபி பெண்ணை பார்த்து ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உங்களோட சொர்க்கமும் நரகமும் உங்களோட கணவன் தான் என்றாங்க. கணவனை சந்தோஷப்படுத்தினா சொர்க்கம், மாற்றமா நடந்தா நரகம். இதா சல்லத்தில் மர்அத்து ஹம்ஸஹா வஸாமத் ஷஹ்ரஹா வஅதாஅத் ஜௌஜஹா வஹஸ்ஸனத் ஃபர்ஜஹா கீல லஹா உத்குலி மின் ஐய அப்வாபில் ஜன்னத்தி ஷிஇதி. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு பெண் ஃபர்லான தொழுகையை மாத்திரம் தொழுது, ஃபர்லான நோன்ப மாத்திரம் பிடிச்சு, கணவனுக்கு கட்டுப்பட்டு கணவனை திருப்திப்படுத்தி தன்னை கற்பை பாதுகாத்து கொண்டால், இந்த 4 காரியத்தை ஒரு பெண் செய்தால் கயாமத்துல சொல்லப்படும், நீங்க விரும்புற வாசலால சொர்க்கத்துக்கு போங்க. உதுகுலி மின் ஐய அப்வாபில் ஜன்னத்தி ஷிஇதி. எவ்வளவு பெரிய பாக்கியம்! எங்கட பெண்கள் அல்லாஹ் அந்த கூட்டத்தில் ஆக்கி வைப்பானா? மேலான சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, யா மஅஷரன் நிசா லவ் தஅலம்ன ஹக்க அஸ்வாஜிகுன்ன அலைகுன்ன லஜஅலத்தில் மர்அத்து மின்குன்ன தம்சஹுல் குபார அன் கதமை ஜௌஜிஹா பிஹத்தி வஜ்ஹிஹா. ஏ பெண்மணிகளே, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா எல்லா பெண்களையும் பார்த்து சொல்றாங்க, கணவனுடைய மாப்பிள்ளையோட பொறுப்பை சரியா விளங்கி கொண்டீங்கடா, எந்த அளவு மாப்பிள்ளைய மதிச்சு கண்ணியப்படுத்தி நடப்பீங்கடா, மாப்பிள்ளையோட கால்ல படக்கூடிய மண்ண புழுதிய தூசிய கையால தடவி உங்களோட கன்னங்கள்ல தேய்ச்சி கொள்வீங்க. அவ்வளவு மாப்பிள்ளைய மதிப்பீங்க. என்ன கருத்து? அந்த அளவு கணவனை அவரது ஹக்க நீங்க நிறைவேற்றுவீங்க. இதுதான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா விளங்கப்படுத்துறாங்க.